அனைவருக்கும் வணக்கம். நல்ல வாழ்க்கையில முன்னேறிக்கிட்டே இருப்போம். ஆனா யாராவது ஒருத்தர் சாபம் விட்டுருவாங்க. அந்த சாபம் யார் விட்ட சாபம் நமக்கு பலிக்கும். வாழ்க்கையில அதுக்கப்புறம் என்னோட நிலை அப்படியே படிப்படியா குறையுது அப்படின்னா, முதல்ல ஃபர்ஸ்ட் நமக்கு யாருடைய சாபம் நம்ம பெறக்கூடாதுன்னா பெற்றோர்களுடைய சாபம். அப்பா, அம்மா, அப்பா 2 பேர்த்துமே நல்ல சந்தோஷமா மன வேதனைப்படி எந்த செயலும் நம்ம செய்யக்கூடாது. அவங்க கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துதான் நம்ம எல்லா செயலும் செய்யலாம். அதே மாதிரி அம்மா அப்பாவுக்கு பிடிக்காத ஒரு திருமணத்தையோ தொழிலையோ வீடையோ கட்டாதீங்க, செய்யாதீங்க. ஏன்னா இது எல்லாமே நம்மளோட வாழ்க்கைய மாற்றக்கூடிய ஒரு தருணம். சுப நிகழ்ச்சிகள்லாம் அவங்க வேதனைப்பட்டு ஒரு விஷயத்த செஞ்சோன்னா அது என்னைக்குமே மாறாது. எந்த கோவிலுக்கு போனாலும் மாறாது. அடுத்து இன்னொன்னு, விதவை பெண்கள். அந்த விதவை பெண்கள்கிட்ட நீங்க எப்போதுமே சாபம் வாங்காதீங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே வாழ்க்கையில மன வேதனைப்பட்டு இருப்பாங்க. நீங்க போய் மறுபடியும் ஏதாவது ஒரு செயலை செஞ்சீங்கன்னா அது கம்பல்சரி மாறும். 2வது, நவகிரகத்துக்கோ கோவிலுக்கோ நீங்க எங்க போனாலும் சக்தி எவ்வளவு இருக்கும் நம்மளால உணர முடியாது. ஆனா வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி அதிகம். அதனால அவங்க கிட்ட எப்போதுமே தீய சொல் வாங்காதீங்க. அடுத்து, ஆண் வாரிசு இல்லாத வீடு அல்லது ஆண் துணை இல்லாத வீட்டுல இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு போய் நான் உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு அவங்களையும் ஏமாத்துனீங்கன்னா அவங்க விட்ட சாபமும் உங்களுடைய தலைமுறையை பாதிக்கும். அப்ப ஆண் வாரிசுகள் யாருமே நல்ல செல்வ செழிப்போட தலை உயர்ந்த பதவியிலையோ அல்லது செல்வாக்குடையோ வாழ்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இது இன்னைக்கு தெரியாது உங்களுக்கு. உங்களுடைய தலைமுறையில நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ஜென்மால பிறந்திருப்போம். சொல்லுவாங்க 7 ஜென்மத்துக்கு நான் என்ன செஞ்ச பாவமோ என்னை இப்படி பாதிக்கினேன். அது எந்த ஜென்மத்திலும் தெரியாது. அது அவங்களுடைய ஜாதகத்துல பாக்குறப்ப மட்டும்தான் தெரியும். அதனால இவர்கள்ட்ட நீங்க சாபம் வாங்காம இருந்தீங்கனாலே போதுமானது. உங்களோட வாழ்க்கை எப்போதுமே நல்லா இருக்கும். நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் தான் நம்மளோட வாழ்க்கையில தடைபடுவதற்கான காரணம். நவகிரகங்கள் அல்ல. அதை ரொம்ப மனசுல வச்சுட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தை செய்யுங்க. நல்லபடியா வாழ வாழ்த்துக்கள். நன்றி.